இதுக்கப்புறம் எங்காச்சு படம் வந்துச்சு அப்படியே நீங்க சாப்பிட முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். நான் பொண்ணுலேருந்து அவர் படம் பார்க்குறேன். இப்போலாம் அவர் படம் பார்க்காம இருக்கு. ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தளபதி இல்லாத சினிமாவும் பார்ப்போம், ஆனா அந்த ஒரு வைப் இருக்காது, ஒரு வைப் கனெக்ட் ஆகாது. எங்களுக்கும் தளபதி இருக்க அந்த வைப் கனெக்ட் ஆகாது. இது ஒரு பேன் இந்தியா மூவி பிளாக் பஸ்டரா வச்சிருக்கோம். பொங்கல் ரிலீஸ் ஆகி இருந்தா சீஃப் மினிஸ்டர்னு வரும்னு சொன்னோம். அப்படிதான் வரணும்னு எழுதியிருக்கு. ஓஜி ஃபேன்ஸ் யாருக்குமே லீக்டு பண்ணிட்டு பாக்குறதுல விருப்பமே இருக்காது. ஃபர்ஸ்டே 150 crores கிராஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க ஏதாவது படம், நாளைக்கு பார்ப்பீங்க. மற்ற ஆக்டர்ஸ் மாதிரி வாயுதார் விடுற ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் கிடையாது. அப்படி வாயுதார் விடணும்னு முடிவு பண்ணிட்டா அதை செஞ்சும் நம்பிக்கை. அடுத்து படம் வராதுன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. ஆனா தினமும் ஒரு திரையில பாக்குற ஒரு இது இருக்கு. நாங்க ஒரு சீன் கூட அந்த இன்ஸ்டால ரிலீஸ் ஆகி நாங்க எதுவுமே ஒண்ணு கூட பார்க்கல. ஆனா இதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது. ஸோ இதுவே எங்க லாஸ்ட் கோயில் திருவிழாக்குமே நினைக்கிறோம். அவ்வளவுதான். ஸ்லைஸ் தான் எல்லாருமே. எமோஷனல் ரொம்ப கஷ்டமா தானே இருக்குது கடைசி படம்ன்றது. ஆனா எமோஷனலா என்ன ஆசைன்னா, இந்த படம் ஒரு தடங்களை போயிட்டு படம் ரிலீஸ் ஆகிட்டு இன்னும் நாங்க பார்க்கவே இல்லை படத்தை யாருமே. தியேட்டர்ல பார்த்து அந்த வைப் பண்ணி கத்தி டிக்கெட்டை கீச்சி போட்டு தண்ணி பாட்டில் கேன் எல்லாம் தூக்கி அடிச்சு ஒரு மாதிரி பிளாஸ்ட் பண்ணோம். அப்போதான் அது தளபதி படமே. ஏன்னா இதுக்கப்புறம் அவரை ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது. அவ்வளவு லாஸ்ட் அவர் சிஎம். இதுக்கப்புறம் இதான் லாஸ்ட் அவரோட மூவியே. இது எவ்வளோ பேர் தடங்கள் பண்ணாங்க, அவங்க ஆட்சியில என்னென்னமோ பண்ணாங்க. இதுக்கப்புறம் எங்காச்சு படம் வந்துச்சு அப்படியே நீங்க சாப்பிட முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். எல்லாருக்கும் வச்சாச்சு. ஆனா ஒரு புள்ளி வச்சாச்சு எல்லாருக்கும். அவரு ஒரு நாளைக்கு ஒண்ணுன்னு சொல்றாரு. திட்டத்தை ஒரு நாளைக்கு ஒரு திட்டத்தை போடுறாரு. சரியா, பெண்களுக்கு சிங்க பெண்ணை படைகள் கொடுத்திருக்காரு. சரியா, ட்ரோன் சிங்க பெண்ணை படைகள் ட்ரோனு எல்லாமே. இதுக்கப்புறம் பெண்களுக்கு என்ன இது இல்ல, எல்லாமே நான் சிங்க பெண்ணை படைகள் ட்ரோனு பஸ் ஃப்ரீ. அவர் ஆட்சியில பஸ்ல விசில் அடிக்க கூடாது, எங்களோட சின்ன விசில் அடிக்க கூடாதுன்னு சொன்னாரு. பெல் வைக்க கூடாது சொன்னாரு. இப்ப எங்காச்சு நாங்க விசில் மட்டும் தான் பஸ்ல அடிப்போம். தளபதி ஒரு பண்ணுவாரு அப்படின்னு அவர் அவ்வளோ எல்லாம் ப்ரெஷர் எடுத்துக்க மாட்டாரு. நான் மைண்டுக்கு ஈஸியா என்ன மேட்ரோ அந்த ஒண்டி முடிச்சுட்டு அப்படி ஓரம் தள்ளுவாரு. அவர்கிட்ட பேசிக்கினேன் குறைஞ்சிக்கினேன் நின்னுக்கினேன் அதெல்லாம் இல்லை. உனக்கு பேசணுமா நேருவா பேசி முடிச்சு அமைச்சிடலாம். இது எனக்கு தெரிஞ்சு தளபதியோட பாலிசி தான். இதுக்கப்புறம் என்ன சினிமா பார்க்கணும் தளபதி இல்லாம? இல்ல நடிச்சப்பதான் நடிக்க போறாங்க. தளபதி இல்ல அது தளபதி இல்லாத சினிமாவும் பார்ப்போம், ஆனா அந்த ஒரு வைப் இருக்காது, ஒரு வைப் கனெக்ட் ஆகாது. எங்களுக்கும் தளபதி இருக்க அந்த வைப் கனெக்ட் ஆகாது. ஆனா மத்தபடி எல்லாரும் சினிமாவும் எல்லாம் ரசிக்கலாம். எல்லாரும் நிறைய பேர் இப்போ இங்க வந்திருக்கவங்களே நிறைய பேர் நிறைய ஃபேன்ஸ் தான் இருக்கும். நானும் தளபதி ரசிகன் தான். அந்த ஒரு பாண்டு தளபதிக்கும் எங்களுக்கும் அந்த தியேட்டர்ல இருக்க பாண்டு இருக்காது. பட் எல்லாரும் நல்ல ஆக்டர்ஸ் தான், நல்லா இருக்கும் தான். ஜனநாயக மூவி எல்லாரும் கண்டிப்பா நாளைக்கு தியேட்டர்ல போய் பார்க்கணும். மக்களுக்கு எங்களோட கோரிக்கை, நாளைக்கு ஜனநாயக படத்தை கண்டிப்பா போய் பாருங்க. சரியா, தளபதியோட லாஸ்ட் மூவி போயிட்டு பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளவுதான். அவர் அதே மாதிரி ஈஸியா ஹேண்டில் பண்றாருண்ணா அவரு. ஆனா சிஎம் இல்ல, இதுக்கப்புறம் யாரு வந்தாலும் ஈஸியா ஹேண்டில் பண்றாரு. உடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ குடைச்சல் கொடுக்க முடியாது. இப்போ அது இப்போ அந்த புல்லு காளான அந்த மாதிரி குடைச்சல் கொடுத்தாங்கன்னா இப்படி புடுங்கி இப்படி போட்டுடலாம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ குடைச்சல் கொடுத்த காலம் முடிஞ்சிச்சு. இப்போ குடைச்சல் கொடுக்க முடியாது அவங்களால. எல்லாமே அவரே பார்த்துப்பாரு. இல்லை, இப்போ நான் லாஸ்டா கூட ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். இந்த ராஜஸ்தான்ல ஒரு மேட்ரு ஒன்று நடந்தது. அதுக்கு தளபதி ஒரு ட்வீட் ஒன்று போட்டாரு. இந்த மாதிரி சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்தா உடனே நான் சட்டத்தை கூட மாத்துவேன், ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன், பெரிய விஷயமா பண்ணுவேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் இமீடியட்டா ஆக்ஷன் என்னமோ அது பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் நம்ம அவரோட தாட் ப்ராசஸ் என்ன இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இங்கேருந்து ஒரு ஃபேனை தான் கத்த முடியும். அரசியல்னு ஒரு மேட்ரு இது. அதனால அவருக்கு தான் ஒரு பக்காவா தெரியும். ஆனா இன்னும் இப்பதான் ஆயிருக்கு, இன்னும் 5 வருஷம் இருக்கு. தளபதி வழியில நாங்க எல்லாம் கரெக்டா இருப்போம், பக்காவா பண்ணுவோம், சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் 5 வருஷமும் தளபதி ஆட்சியா தான் இருக்கும். கண்டிப்பா இந்த 5 வருஷம் நல்ல ஆட்சி மட்டும் தான் கொடுப்பாரு. ஏன்னா அவர் ஒரு நாளைக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. சரியா, அடுத்த 5 வருஷம் நல்ல ஆட்சியா மட்டும் தான் இருக்கும். அடுத்த அப்புறமா ஆட்சி நடந்தாலும் நம்ம ஆட்சியா தான் இருக்கும். டிக்கெட்டே கிடைக்கலன்னா 4 வாரம் ஹவுஸ் ஃபுல்லு முடிஞ்சு போச்சு கதை. இது வரைக்கும் 20 கோடி அதான் முடிஞ்சு போச்சு கதை. அவங்க உங்க ஸ்டைல சொன்னாடி தான் சொல்லணும், ஸ்லைஸ் ஸ்லைஸ் ஸ்லைஸ், அவ்வளவுதான் அவங்க கதை முடிஞ்சு. அவ்வளவுதான் ஸ்லைஸ் தான் எல்லாருமே. இப்போ ஜனநாயகம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். கண்டிப்பா ஹிட் ஆகும். ஹிட்டை தாண்டி வசூல்ல பயங்கரமா எகுறோம். ஏன்னா இது தளபதி லாஸ்ட் மூவி, நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நாங்க கண்டிப்பா 100% நம்புறோம், 101% நம்புறோம் படம் பிளாஸ்டா இருக்கும்ட்டு. நாளைக்கு மார்னிங் போய் தியேட்டர்ல உட்காடுறோம். ஏன்னா உட்காந்து படத்தை பிளாஸ்ட் பண்ணி கத்தி வரும்போது இப்படி இருக்க வாய்ஸ் நாளைக்கு நீங்க வந்துருங்க தொண்டை கட்டி தான் வருவோம். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகல, 400 கோடி முடிஞ்சே போச்சு. இதுக்கப்புறம் தமிழ் சினிமா யாரு பண்ணுவான்னு தெரியல.
பண்ணா அவங்க பெஸ்ட் நாங்க ஒத்துக்கிறோம். பண்ண முடியாதுண்ணா, அவ்வளவுதாண்ணா. இது ஏன்னா ஒரு ஆச்சுண்ணா. இது சில விஷயம் தான், இது நடக்குமான்னு தெரியல. ஒரு ஒரு மூவி எனக்கு ரொம்ப ஃபேவரட், தண்டல் மூவி வந்து வேர்ல்டு வைட்ல பெரிய கலெக்ஷன் வச்ச மூவி. ஆனா இது ஒரு பேராசை தான். எனக்கு என்ன மேட்டர்னா, அந்த மூவி இந்த மூவி லாஸ்ட் மூவி இருக்கோ கொஞ்சம் கொஞ்சம் அது கிட்ட இது போகும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். மேபி ஆயிருக்கும், கண்டிப்பா ஆயிருக்கும். 1000 கோடி அச்சு இது ஒரு பேன் இந்தியா மூவி பிளாக் பஸ்டரா வச்சிருக்கோம். பொங்கல் ரிலீஸ் ஆகி இருந்தா அதுக்குள்ள வந்து இப்படி முடிச்சிட்டாங்க ஃபுல்லா. மொத்தமா முடிக்கலான்னு பார்த்தாங்க, அதுக்குள்ள நம்பாலும் முடிச்சிட்டாரு எல்லாரையும். ஸோ மேபி கண்டிப்பா இது எனக்கு அப்ராக்சிமேட் ஒரு 800 கோடி மேல தாண்டி கண்டிப்பா 1000 கோடி அடிக்கிறதுக்கு பேன் இந்தியா லெவல்ல வாய்ப்பு அதிகமா இருக்கு. ப்ரோ இந்த லாஸ்ட் படம் அது வந்து 7 மாசம் முன்னாடியே பேன் ஆயிடுச்சு ப்ரோ. அப்பயே ஒரு மாதிரி மனசெல்லாம் ஒஞ்சி போய் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ அதனால இப்போ தளபதி லாஸ்ட் படம் வேற சிஎம் ஆயிட்டாரு. அந்த ஒரே ஒரு வேர்டுக்கோசம், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, அந்த ஒரு வேர்டுக்கோசம் வெயிட் பண்ணி படமாக வந்துடுறோம் ப்ரோ. ஆமா ப்ரோ, பின்ன அவர் படம்லாம் எப்போ நான் பிறந்ததுலேருந்து அவர் படம் பார்க்குறேன். இப்போலாம் அவர் படம் பார்க்காம இருக்கு, ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. 7 மாசத்துக்கு அப்புறம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் வருது ப்ரோ. தெரிக்கும் நாளைக்கு தேட்டரை இப்போவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவோம் நாளைக்கு ப்ரோ. அதை தான் நாங்கள் சொன்னோமே, அப்பவே சொன்னோமே. இப்போவே விட்டீங்கன்னா தளபதி விஜய்னு வரும், சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா சீஃப் மினிஸ்டர்னு வரும்னு சொன்னோம். அப்படிதான் வரணும்னு எழுதியிருக்கு. அதுக்கு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ அவங்களுக்குலாம் ப்ரோ. மாஸ் எந்த அளவுக்கு இருக்குன்ற அந்த கொஸ்டினே வந்து ஃபர்ஸ்ட் தப்பான கொஸ்டின். எல்லாருக்குமே தெரியும்ல, எலெக்ஷன் ரிசல்ட்லேயே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த நமக்கு ஆப்போசிட்டான ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, பேர்லாம் சொல்ல வேணாம், எல்லாரும் இப்போ ஒன்னாயிட்டோம். ஸோ அதனால அவங்கலாம் வந்துட்டு கலெக்ஷன்லாம் வர சொல்றீங்கடா அப்படிறா இப்படிறான்னு. 1.5 கோடி பேர் போய் விஜய் படத்தை தேட்டர்ல பார்த்தாங்களாம் கேட்டாங்க. 1.25 கோடி பேர் ஓட்டு போட்ட போய் தெரிஞ்சு போச்சா உண்மையிலே விஜய் வேவுன்றது உண்மைதான்னு. அவ்வளவுதான். விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ப்ரோ? அவங்க முன்னாடி இவங்க பேசுற எதுவுமே தூசி கூட செல்லாது ப்ரோ. முடிச்சு விட்டுருவோம், மொத்தமா முடிச்சு விட்டுருவானுங்க. பிளாஸ்ட் தான் அந்த மாதிரி ப்ரோ. அது எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஆன்லைன்ல வந்துட்டு நாட் ஒன்லி தளபதி படம், எந்த படம் பார்த்தாலுமே அந்த ஒரு இது இருக்காது. ஆனா தளபதி படம் தியேட்டர்ல பாக்குறன்ற வந்து தரிசனம் மாதிரி, சரிங்களா? அவரை தரிசிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் இவ்வளவு பேர், ஓகேங்களா? ஆரா வேணும், வைப்பு வேணும். ஓஜி ஃபேன்ஸ் யாருக்குமே வந்து லீக்டு பிரிண்ட் பாக்குறதுல விருப்பமே இருக்காது. ஓகே, நிறைய பேர் பிடிச்சலாம் கொடுத்தாங்க, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாங்கலாம் கேள்விப்பட்டேன். அவங்க எல்லாருக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அப்புறம் தியேட்டர்ல வந்து எல்லாரும் படத்தை மஜாவா என்ஜாய் பண்ணுவாங்க ப்ரோ, கண்டிப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க மதியானம் நான் இங்க இருந்து ரேபிடோ போட்டு வீட்டுக்கு போனேன் ட்ரிப்ளிகேனுக்கு. அப்போ அந்த ரேபிடோ அண்ணா வந்து வயசு, எங்க அப்பா வயசு இருக்கும், 56 வயசு இருக்கும். அவர் வந்து சொன்னாரு, என்னப்பா நாளைக்கு படம் ரிலீஸா அப்படின்னு. ஆமாண்ணா அப்படிங்கும்போது நான் சும்மா கேட்டேன், ஆனா நீங்க சொல்லுங்கண்ணா ஆட்சி எப்படின்னா போயிட்டு இருக்கு. பா அவர் இறங்கி வேலை பாக்குறாருப்பா. இதுக்கு முன்னாடி இருந்தவனுங்களாம் ஏசி ரூம் விட்டு வெளியே வர மாட்டான் ப்ரோ. வயக்காட்டுக்குள்ள ஆய்வு பண்ண போறதுக்கு ரோடு போட்ட பயிலுக்கு ப்ரோ இவங்கலாம். அந்த மனுஷன் வந்து எந்த ஒரு இதுவுமே பார்க்காம பாத்ரூம்குள்ள போய் அவ்வளவு அழகா ஆய்வு பண்றாரு. ஃபேக்டரிஸ் போறாரு, சைட் விசிட் போறாரு, ப்ராப்பரா விசாரிக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிகாரி கிட்டவே இதை நீ பண்ணணும், நான் சிஎம், நான் சொல்றதா நீ கேட்கணும் இல்லாம இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ஃப்ரெண்ட்லியா சொல்றாரு. ஸோ அது வந்து அரசு அதிகாரிகள் நிறைய பேர்த்த கவர்ந்துருக்கு, அந்த மாதிரி சொல்லலாம். அவரோட கையாளும் யுக்தின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சைலன்ஸ், அமைதி. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், இத்தனை வருஷமாவுமே விஜய் விஜய் விஜய்னு விஜயனை பத்தி எல்லாரும் பேசுவாங்க. ஆனா விஜயனை யாரை பத்தியுமே பேச மாட்டாரு, கம்ப்ளைண்ட் கூட பண்ண மாட்டாரு. ஓகே, எதிர்கட்சியை பொழக்கிறது வந்து அது அரசியல், அது வேற. மற்றபடி இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு அவர் பேசவே மாட்டாரு. அமைதியாவே எல்லாரும் செஞ்சுட்டு போறதுதான் அதோ நிக்கிறாரு பாருங்க, அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாரு. இப்ப மட்டுமே புக்கிங்ல மட்டுமே தமிழ்நாட்டுல 30 crores இந்தியா வைடு 65+ crores வந்து இதா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஃபர்ஸ்டே 150 crores கிராஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க ஏதாவது படம்? நாளைக்கு பார்ப்பீங்க ப்ரோ. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து குழந்தைங்களை பார்க்க விடாம வந்து அப்படின்ற ஒரு ஃபேக்டர் சுத்திக்கிட்டு இருக்கே தவிர, நாளைக்கு குழந்தையோட எத்தனை பேர் வராங்கன்ற நீங்களும் பார்க்க தான் போறீங்க. அதுல வந்து அண்ணன் படம் எப்பவுமே குழந்தைங்க ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏ சர்டிஃபிகேட்ன்றது வந்து இவங்க விதண்டாவாதமா கொடுத்தது, இவனுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. அண்ணன் படம் எப்பவுமே எல்லாருக்குமான படமா தான் இருக்கும் ப்ரோ. 1000 கோடி அடிக்குமா அப்படின்றது வந்து, இது வந்து இப்ப என்ன சொல்றதுன்னா, இது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கொஸ்டின் மாதிரி வச்சுக்கலாம், ஓகேங்களா? 1000 கோடி அடிச்சாதான் அது வந்து பெரிய ஹிட் அப்படிலாம் கிடையாதுல்ல. கூட்டமா குடும்பமா தியேட்டருக்கு வருவாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ மற்ற ஆக்டர்ஸ் மாதிரி வாயுதார் விடுற ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் கிடையாது. அப்படி வாயுதார் விடணும்னு முடிவு பண்ணிட்டா அதை செஞ்சும் காமிப்போம். கஷ்டமா தான் இருக்கு, கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. அடுத்து படம் வராதுன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. ஆனா தினமும் ஒரு திரையில பாக்குற ஒரு இது இருக்கு எங்களுக்கு. தினம் டிவில அவரை பாக்குறோம், அதனால எங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கு. உண்மையான ரசிகருங்க யாருமே பார்க்கல, நாங்கெல்லாம் பார்க்காம தான் இது வரைக்கும் இருக்கிறோம். பார்க்கல இது வரைக்கும். வந்து எங்க வீட்டுல எல்லாருமே சொல்லியிருக்காங்க,
இந்த மாதிரி வந்து செல்லுல பார்க்கலாம், நாங்க பார்க்கல, அவர் தளபதி படம் வரும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு வந்து அதை என்ஜாய் பண்ணவும் பார்ப்போம். எந்த சிஎம்மும் பண்ணாத அளவுக்கு அவருடைய ஆட்சி இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தினம் தினம் ஒரு விஷயம் அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு, பண்ணாம இல்ல. முதலமைச்சர்ன்றதை நாங்க வந்து ஓட்டு போட்டு அவர் வர வரைக்கும் தான் அந்த முதலமைச்சரை நாங்க பார்ப்போம். அவர் தினம் தினம் வந்து ஒரு விஷயமா பண்றது எல்லாமே எங்க தலைவர் வந்த பிறகுதான் இதெல்லாம் நடக்குது. இதை விட எல்லாமே வேற மாதிரி இருக்கும். நாடுடைய இதுவே வேற மாதிரி இருக்கும். மக்கள் ஒரு முடிவு எடுத்துருக்காங்கன்னா சும்மா எடுக்க மாட்டாங்க. ரெண்டு பக்கமும் வேணான்ற ஒரு இதுலதான் எங்க தலைவரை வர வச்சுக்கிறாங்க. வந்திருக்காரு, கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். இப்போ வந்து சிஎம் ஆயிட்டாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. சிஎம் ஆகலாம், நாடுடைய நிலைமை வேற மாதிரியே இருக்கும். நல்ல ஆட்சி நடந்துட்டு இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. எல்லா பக்கமும் இப்ப லஞ்சம் இல்லாத ஒரு ஊழல் இல்லாத ஒரு தமிழ்நாடா மாறிட்டு இருக்கு. இதை விட என்னங்க வேணும்? முக்கியமானதே அதுதான். அப்புறம் குழந்தைங்களுக்கு அம்மா உணவத்தை இது பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்ல விஷயம் பண்ணிட்டு தான் இருக்காரு. சொல்றதுக்கு இல்ல, நிறைய தொடர்ந்து எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காரு. ஐயோ நாங்க செம்மையா இங்க என்ஜாய் பண்ணோம்னா, பயங்கர ஃபீல் ஆயிடுச்சு எங்களுக்குலாம். நாங்க ஒரு சீன் கூட அந்த இன்ஸ்டால ரிலீஸ் ஆகி நாங்க எதுவுமே ஒண்ணு கூட பாக்கல. இங்கதான் பாக்கணும்னு வந்திருக்கோம் நாங்களாம். பெருமைதான். இது தளபதிக்கே பெருமைதான். இது ஒரு சீன் கூட நாங்க பார்க்காம இருக்கிறோம்ல. அந்த ட்ரைலரை கூட நாங்க ஓபன் பண்ணி பார்க்கல. அது எவ்வளவு பெரிய பெருமைனா. நாளைக்கு எல்லாரும் படம் தியேட்டர்ல வந்து பாருங்க. எல்லாருமே வந்து ரசிகர் எல்லாம் என்ஜாய் பண்ணி நாளைக்கு முதலமைச்சருடைய படத்தை வந்து நாங்க பாக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கோம். நைட்டு ஃபுல்லா தூங்க கூட மாட்டோம். எப்பன்னு இருக்கோம், எப்போ ரிலீஸ் ஆகும்னு காத்துன்னு இருக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு வந்து சினிமா பாக்குற மாதிரி இல்ல. இப்ப எங்க மாவட்டம் சொன்ன மாதிரி இது வந்து தீபாவளி, பொங்கல் இருக்கிற எல்லா மொத்த பண்டிகையும் எங்களுக்கு நாளைக்கு தான். அதுக்காக தான் ரிலீஸ் ஆகல போல சார். உண்மையாவே எதுக்காக தான் ரிலீஸ் ஆகணும், அதை பண்ணது நல்லதுதான். இப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதலமைச்சர் இது யாருக்குமே கிடைக்காத ஒரு வாரம் எங்க தலைவர் கிடைச்சிருக்கு. உடச்சல் எல்லாம் பேலன்ஸ் பண்ற அளவுக்கு தயாராகி வந்துட்டாரு. இனிமேல அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி இவர் யோசிச்சிருவாரு. ஆனா இதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன்ல பார்க்க முடியாது. ஸோ இதுவே எங்கள் லாஸ்ட் கோயில் திருவிழா அந்த மாதிரி நினைக்கிறோம். அவ்வளோதான். எப்படி இருக்கும்னு தெரியல, போய் பார்த்தா தெரியும். ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். சரியா? எப்போ நாங்கள் விடியோன்னு நினைக்கிறோம். விடிஞ்சா பிளாஸ்ட் தானே. ஆனால் இன்னும் படமே வரலனா டிக்கெட்டு 4 வாரத்துக்கு ஃபுல்லாகிடுச்சு. 20 கோடிக்கு மேலே போயிடுச்சு டிக்கெட் இப்பயே. ஸோ அப்போ பாருங்க பவர் என்னான்ட்டு. அந்த பவர் தான் மேட்ரு. சரிங்களா? இந்த ஆண்ட கட்சி ஆளுநர் கட்சிலாம் இல்லை. இப்போ நாங்கள் கட்சி, நாங்கள் வரோம், எல்லாரும் மூவ் பண்ணுங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் எங்கள் கட்சி தான். டைட்டில் அதான்னா தளபதி ஜோசப் விஜய் நடிக்கும் ஜனநாயகன், அதான் டைட்டில். அந்த டைட்டிலுக்காரக்கோசம் நாங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டோம். இது வந்து போன மாதம், அதான் ஒரு 7 மாதம் முன்னாடி 23ஆம் பேங்க் பண்ணாங்க. ஆனால் அதே 23ஆம் ரிலீஸ் ஆகுது படம். அப்போ அந்த பவர் யாருக்கிட்ட இருக்கு? தளபதி ஒருத்த மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? அதுக்காக எப்போ நாங்கள் காலையில் ஆகும், எப்போ வீடியோன்னு காத்துருக்கோம். இல்லை விடிஞ்சா எங்களோட கோயில் திருவிழா தான் அன்னைக்கு. ஆனால் அது எப்பவுமே இருக்கும் தானே. இதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் அவரை பார்க்க முடியாது. ஸோ இதே லாஸ்ட் ஸ்க்ரீனாக நினச்சி நாங்கள் பார்த்துருவோண்ணா அவரை. அவ்வளோதான்.